ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்றும் மாறாத வார்த்தைகள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். ஏற்கனவே திட்டம் செய்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உங்களை நடத்துகிற தேவன். இன்றைக்கும் உங்களை வழி நடத்தி செல்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலம் இயேசு என்ன செய்தார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். படித்த இந்த வசனத்தில் 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். தேவன் வெறுமையாக்கினார். He made himself nothing. He gave up divine privileges. உங்களை நிறைவாக்கும்படி இயேசு தம்மை வெறுமையாக்கினார். To give you everything, he made himself nothing. எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் படைத்தவர், எல்லாம் உடையவர் தான் இயேசு. ஆனால் உங்களுக்காக அவர் வெறுமையானார், தம்மையே வெறுமையாக்கினார். He emptied himself so that you will have plenty in your life. அவருக்குள்ள எல்லாவற்றையும் வைத்திருந்தவர், அவருக்குள்ள தான் எல்லாவற்றையும் அவர் படைத்தாரே. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள வைத்தார். தம்மை வெறுமையாக்கி உங்களை நிறைவாக்கினார். அதுதான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். 2வது காரியம், ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the position of a slave, of a servant. நாம் தான் அடிமைகளாக இருந்தோம், ஆனால் விடுதலையின் இலக்கணமே தேவனாக இருந்தார். விடுதலைக்கு சொந்தக்காரரே தேவன்தான். அடிமை என்பது நம்முடைய ரூபமாக இருந்தது, மனிதனுடைய ரூபம், மனிதனுடைய நிலையாக இருந்தது. இயேசு என்ன பண்ணார்? அதை எடுத்துக்கொண்டார். அடிமையின் ரூபத்தை, மனுஷனுடைய ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ரூபமாகிய விடுதலையின் ரூபம், சுவாதீனம் என்ற ரூபத்தை உங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையின் ரூபத்தில் வாழ்றதற்கு காரணமே இயேசு அடிமை என்ற ரூபத்தை அவர் எடுத்தார். அடிமை எடுத்தார், விடுதலை கொடுத்தார். 3வது விஷயம், மனுஷர் சாயலானார். He became the image of a man. மனிதனுடைய சாயலாக அவர் மாறினார். மனிதனுடைய விழுந்து போன, தோற்று போன, பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, கவலை நிறைந்த சாயலாய் தேவன் மாறினார். அந்த சாயலாகவே ஆனார். மனிதனின் சாயலானார். God took the image of a man to give you back God's image. நாம் இழந்து போன தேவனுடைய சாயலை மீண்டுமாய் நாம் பெறும்படிக்கு அவர் மனிதனுடைய சாயல், என்னுடைய சாயலானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாயலாய் மாறினார். அந்த சாயல்லையே தேவன் பிறந்தார், மனிதனாய் பிறந்தார். எதற்கு அப்படி செய்தார்னா, உங்களை தேவனுக்குள் பிறக்க வைக்கும்படிக்கு அவர் மனிதனாக பிறந்தார், மனிதனுக்குள் பிறந்தார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த 3 காரியத்தை நீங்கள் மறக்காதீங்க. அவர் வெறுமையாக்கினார், ரூபம் எடுத்தார், சாயலானார். எதற்காக என்றால், உங்களை நிறைவாக்கும்படி, உங்களை தேவனுடைய ரூபமாய் மாற்றும்படிக்கு, அதாவது தேவனுடைய பொசிஷனை, நிலையை உங்களுக்கு தரும்படிக்கு, அப்புறம் தேவனுடைய சாயலாய் நீங்கள் பிறக்கும்படிக்கு, அவருடைய இமேஜாக நீங்கள் மாறும்படிக்கு இதெல்லாம் அவர் செய்தார். அப்போ இயேசு எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் பெற்றிருப்பது காரணம் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு செய்தார். இவைகள் எல்லாவற்றையும் செய்த தேவன் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை எவ்வளோ அதிகமாக செய்வார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நினைவில் தேவனை நன்றி சொல்லுங்கள், தேவனை துதியுங்கள். இன்றைக்கும் தேவன் செய்த காரியங்களை நினைத்து அவரை துதிக்கும் பொழுது நீங்கள் நினையாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. ஆண்டவர் அதை நேரிடச் செய்வார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.